அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் திருவண்ணாமலை, திண்டுக்கல்லில் நீர் மருத்துவம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்? இந்த நீர் மருத்துவம் என்பது பரிணாம அறிவியலை அடிப்படையாகக் கொண்டது. பகுத்தறிவை தாண்டி 7ஆம் அறிவை எட்டிப் பிடிக்கின்ற முயற்சியாகும். நமக்கு 7ஆம் அறிவு இருக்கிறது, பிறகு 8ஆம் அறிவு இருக்கிறது. இதைத்தான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்வோம். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு வரை இயற்கை நமக்கு உதவி செய்கிறது. 7ஆம் அறிவை நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் அறிவை எட்டிப் பிடித்தவர்கள் தான் மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. ஆக அந்த மெய்ஞானிகள் செய்ததை நாம் விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபித்தாக வேண்டும். கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் விஞ்ஞானம், கருத்தால் பார்ப்பது மெய்ஞானம். ஆக மெய்ஞானத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற வேண்டும். நன்றி.